வணக்கம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை பத்தி கொஞ்சம் டீடைலா பேச போறோம். ரெண்டாவது வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பத்தி ரொம்ப டீடைலா பேச போறோம். அதுக்கப்புறம் இந்த 7.5 ரிசர்வேஷனை பத்தி ரொம்ப தெளிவா பேச போறோம். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்களுக்கு ஒரு உண்மையான கவுன்சிலிங், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ஒரு உண்மையான நிலவரத்தை பத்தி நான் இங்க பேச போறேன். நீங்க எல்லாமே நம்மளுடைய சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கலாம், இல்ல ரெகுலரா கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுடைய அந்த லைக் பட்டனை டச் பண்ணி கண்டிப்பா நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோவுமே பல மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்துட்டு இருக்கு. நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது மாணவர்களே, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியா, ஏன்னா இன்றைக்கி பணம் தான் பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்குது. இப்போது நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜை நோக்கி தான் நிறைய பேர் இன்ஜினியரிங் சேர்றதுக்கு வேகமாக எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் போகணுன்ட்டு தொடர்ந்து அதை தான் சொல்கிறீங்க. நம்ம கவர்மெண்ட் காலேஜ் போங்கன்னு சொன்னாலும் ப்ரைவேட் காலேஜுங்கிறது எல்லாரோட அது பொதுவாக இருக்கும். ஏன் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரைவேட் காலேஜ் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் தானே பெரிய காலேஜாக இருக்குது. அப்படி இருக்கிறனால நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் வழியாக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக நம்ம இதை அடிக்கடி சொல்லியாச்சு. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கினா போதும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸ்லேருந்து 25,000 27,000 வரைக்கும் உங்களுக்கு குறைப்பாங்க. கட்டாயமாக குறைப்பாங்கங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து போய் வாங்குங்க. சார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லாம் வாங்கிட்டோம் சார், அப்ளை பண்ணியிருக்கோம், வாங்கலை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படியோ வாங்கி வச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா யார் வாங்க முடியும்? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி. முதல்ல நீங்கள் தான் டிகிரியே படிக்க போகிறீங்க. அவங்களுக்கு பேர் தான் முதல் பட்டதாரி. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு அர்த்தம். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது படிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்கக்கூடாது. உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா, உங்கள் அம்மாவோட அப்பா அம்மா அவங்களாம் வந்து டிகிரி படிச்சிருக்கக்கூடாது. அவ்வளோதான். வீட்டில் இப்போ யாராவது வந்து இப்போ கரண்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க முடிக்கிற வரைக்காவது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இந்த முதல் பட்டதாரியை கட்டாயமாக எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம போய் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்து, சார் எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி 25,000 27,000 வாங்க முடியும் ப்ரைவேட் காலேஜில். கவர்மெண்ட் காலேஜில் எப்படி பார்த்தாலும் நமக்கு 2,000 3,000 4,000 இப்படிக்கிட்ட குறைப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸ் கொஞ்சம் குறைவாக தான் குறைக்கப்படும், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா காலேஜ்லேயுமே. ஸோ இது ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை முடிச்சாச்சு. ஸோ வாங்காதவங்க வாங்கி வச்சுருங்க. ரெண்டாவது டாபிக் என்னென்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புங்கிறது ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். யாருக்கு இது கொடுக்குறாங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து அவங்க கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அவங்க பிசியாக அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசின்னு இருக்கும், ஆனால் அவங்க கன்வெர்ட் ஆகி போயிருப்பாங்க இதுலேருந்து. அதனால தான் அவங்களோட கன்வெர்டட் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடாது. நீங்கள் இந்த 3 இப்போ நான் சொன்ன எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டினில் உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு நம்மளுடைய அரசே, தமிழ்நாடு அரசே உங்களுடைய கல்வி கட்டணத்தை, அதாவது குறிப்பாக டியூஷன் ஃபீஸை ஏற்றுக்குவாங்க. அதுதான் 50,000 55,000 கொடுக்குறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நம்மளுடைய தமிழக அரசு ஏற்றி விட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சொன்னேன்ல, அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ நான் சொல்கிறப்ப இந்த 50,000 55,000 விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க 1ஆவது வருஷம், 2ஆவது வருஷம், 3ஆவது வருஷம், 4ஆவது வருஷம், 4ஆவது வருஷம் வரைக்கும் கிடைக்க போகுது. அப்போ நமக்கு தானே நன்மை. அப்போ இந்த மாணவர்கள்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு வருமானம் கட்டாயமாக உங்களுக்கு குறைவாக இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அதாவது வந்து என்ன, நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன் போடையில் எஸ்ஸு நோ இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வந்து அதில் பண்ணி சில பேர் கொடுக்காம பண்ணாமல் இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க.
இருந்தாலும் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைங்க. கட்டாயமாக நம்ம கல்லூரியில் கொடுத்து அதை கிளைம் பண்ண பார்க்கலாம். கட்டாயமாக கிளைம் பண்ண பார்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டில் ஒன்று தான் நீங்கள் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை வாங்கிட்டீங்கன்னா இதை வாங்க முடியாது, அதை வாங்கிட்டா இதை வாங்க முடியாது, இதை வாங்கிட்டா அதை வாங்க முடியாது. புரிஞ்சுக்குங்க. இப்போ 2 டாபிக் முடிச்சாச்சு. இப்போ 3வது டாபிக் வருவோம். 3வது டாபிக் என்ன? 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசணும்? இதுவும் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதுவுமே ஒரு ஸ்காலர்ஷிப் தானே. 4 வருஷம் ₹1 கூட பணம் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பேர் வரணும். வந்தால் தான் அதில் இடம் கிடைச்சாதான் அவங்க போக முடியும். எதுக்காக இதுக்குள்ளே நான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறேன்னா, ஒரு பையன் முதல் பட்டதாரியில் ஃபஸ்ட் கிராஜுவேட்லேயும் இருக்கிறான், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியன் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லேயும் இருக்கிறான், 7.5 ரிசர்வேஷன்லேயும் இருக்கிறான்னா, அவனுக்கு 7.5 ரிசர்வேஷனில் ஒரு காலேஜில், ஒரு ப்ரைவேட் காலேஜோ எங்கேயோ ஒரு இடத்துல சீட்டு கிடச்சி போச்சுன்னா, மீதம் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது. ஏன்னா 7.5% இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிச்சின்னா ₹1 கூட நீங்கள் கட்ட தேவையில்ல. 4 வருஷத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கட்டிடுவாருன்னு வச்சுங்களேன். ₹1 கூட நீங்கள் கட்ட வேணாம். ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ₹1 கூட நீங்கள் கட்ட தேவையில்ல. ப்ரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ எங்கேயுமே பணம் கட்ட தேவையில்ல. அதை மீறி வாங்கினானா நீங்கள் கோர்ட்லேயே கேஸ் போடலாம். இங்கே நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் இருக்குது, இங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்குது. எந்த கோர்ட்டில் வேணால் போட்டு அவனை எந்த காலேஜாக இருந்தாலும் பிடிச்சி அவனை ஒரு 10 வருஷத்துக்கு காலேஜை நடத்த விடாமல் கூட பண்ணலாம். அந்த லெவலுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து இங்கே ஜிஓ, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றின ஒரு ஜிஓவும் அப்படியே வெளிப்படையாக இருக்குது. யாருமே கவலைப்பட தேவையில்லை. உங்கள்கிட்ட ₹1 பைசா வாங்கக்கூடாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ 3 டாப்பிக்கை நம்ம பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டாபிக் என்ன? எல்லாமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 டாப்பிக்கில் நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த எதுலேயுமே இல்லை சார். நான் இப்போ வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை பற்றி நான் ஏன் இதில் பேசுகிறேன்னு சொன்னேன்னா, அந்த மாணவர்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கெல்லாம் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமாக சொல்கிறேன், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக நீங்கள் கன்வெர்டட் கிறிஸ்டினாவோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த மாணவர்களுக்கு குறிப்பாக பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் நீங்கள் போய் பாருங்களேன். பிசி, ஓசி, எம்பிசி இந்த கட் ஆஃப்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கட் ஆஃப் பார்த்தா என்னடா அது இப்படி கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையே ஆணிச்சு. என்னது பிசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட இருந்தால் தான் கிடைக்குது, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருந்தாவே கிடைக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்குது. அது தப்பு தம்பி. அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அவங்க வந்து அப்பையிலேருந்தே, அந்த காலத்திலேருந்தே அவங்களுக்கு என்ன, இப்போ நீங்கள் பாருங்கள், ஓசியில் 31%, பிசிக்கு எவ்வளோ 26.5%, எம்பிசிக்கு எவ்வளோ 20%, அதுக்கப்புறம் என்ன பிசிஎம்க்கு எவ்வளோ 3.5%, எஸ்சிக்கு எவ்வளோ 15%, எஸ்சிஏக்கு எவ்வளோ 3%, எஸ்டிக்கு 1% தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியை விட பிசி எம்பிசிக்கெல்லாம் விட அதை விடவா வந்து எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க கூட? அப்படியெல்லாம் இல்லை. அது கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அவங்க கம்யூனிட்டியோட எண்ணிக்கை, மாணவர்களுடைய அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, நம்ம எஸ்சி கம்யூனிட்டியில், இப்போ நான் எஸ்சி கம்யூனிட்டினா எஸ்சி மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. அவங்க வந்து அந்த காலத்திலேருந்து இப்போ உங்களுக்கு வந்து அவங்க அந்த பட்டியலின மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்பையிலேருந்தே அந்த சலுகைகள் வழங்கப்படுது. பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது அவங்க குறைவு தான், அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எண்ணிக்கை குறைவாக இருக்குங்கிறனால கட் ஆஃப் குறைவாக இருக்குது. நீங்கள் வாட்டில் நிறைய பேர் இது ஒரு பெரிய போன வருஷத்துக்கு முந்தா வருஷம்லாம் பாருங்கள், நான் அதில் இருந்து தான் எனக்கு கிடைச்சிருக்கோம், இதில் இருந்தால் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வரக்கூடாது. இது இடஒதுக்கீடு. இது ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கம்யூனிட்டி இடத்தை யாராலையும் வாங்க முடியாது. எதுக்காக இந்த இடத்துல இதை நான் மறுபடியும் இங்கே முக்கியமாக பேசுகிறேன்னா, இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு காலேஜில் கூட அட்மிஷன் போடக்கூடாது இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள். நான் இப்போ பேசுகிற விஷயங்கிறது இன்ஜினியரிங்கில் மட்டும் இல்லைங்க, எல்லா படிப்புகள்லேயும் இருக்குது. இங்கே மெடிக்கல் போனீங்கனாலும் ரைட்டு, இந்த பக்கம் எங்கே போனாலும் எல்லா படிப்புகள்லேயும் இப்போ நான் சொன்னவங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு அங்கங்கே ரிசர்வேஷன் அடிப்படையில் அங்கே இடங்களும் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கப்படுது. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கேன், முதல் பட்டதாரி இருந்தால் வாங்கி வச்சுருங்க.
அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினா 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருங்க. அதே போல் நீங்கள் ஒரு 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் நீங்கள் எந்த சலுகையும் பெற முடியாது. 7.5 இடஒதுக்கீட்டில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 ரூபா 1000 ரூபா. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்து 1000 ரூபா, புதுமை பெண் திட்டத்திலேருந்து 1000 ரூபா. இது 7.5ல கிடைச்சாதான் இல்லைன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக ஜென்ரலில் கிடைச்சாலே 1000 ரூபா வரும். அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த 1000 ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு திட்டம் தான். 4 வருஷத்தில் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்கன்னா எவ்வளோ வருது? ஒரு வருஷத்துக்கு 12,000, 4 வருஷத்துக்கு 48,000. அது காசு இல்லையா? அதை வச்சு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இதெல்லாம் உண்டு. நான் இன்னும் பேசுகிறவங்க. இப்போ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி நீங்கள் இந்த 2.5 லட்சத்துக்கு வருமானம் உங்களுக்கு குறைவாக இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு இடங்கள் கிடைப்பதில் பிரச்சனையே இல்லைங்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெறும் 150, 140, 130, 160 வச்சுருந்தாவே பெரிய காலேஜ் போயிடலாம். ஸோ அதனால் இந்த மாணவர்கள் கவலையப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த இடத்துல அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதன் பிறகு முக்கியமாக சொல்ல போனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா, நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த சலுகை இப்போ நான் சொன்னல இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம காலேஜ் போய் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாமா? அங்கே போய் நம்ம சொல்லணுமா? காலேஜ்லையாவது போய் கேட்கணுமா? காலேஜில் போய் சார் இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லணுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு காலேஜ் கிடைச்ச பிறகு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். பிடிஎஃப்னா நீங்கள் எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு, இவருக்கு முதல் பட்டதாரி இருக்கா, இவருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கா, அப்படி இல்லை இவருக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கா, இவர் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சிருக்கா, எல்லாமே அந்த அலாட்மெண்ட்டில் போட்டிருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகணும். ஒருவேளை அதில் போடலை சார், நான் என்ன சார் பண்ணுறது? கையில் வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் கையிலேயே வச்சுருக்கேன்னா கொண்டு போய் கொடுத்து நான் கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல் என்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா, சார் 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருக்குது, எனக்கு கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கலாம். அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸு, காலேஜ் அலைய விடலாம், 10 வருஷத்துக்கு அலைய விடலாம். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய இதை பறிச்சுட்டாங்க, போடலாமே கேஸு, ஒன்றும் தப்பே இல்லையே, கண்டிப்பாக போடலாம். அது நீங்கள் துணிகிறது இல்லை, நீங்கள் தான் பயப்படுறீங்களே வாழ்க்கையே. ஐயோ சார் என்ன சார் நாங்கள் படிக்க போகிறோம், நீங்கள் வேறு கேஸ் எல்லாம் போட்டு எங்கள் வாழ்க்கை, அது வேற ஒரு மூலியமாக போட வேண்டியதான். நீங்கள் உங்கள் பேர் மூலியமாக போடலன்னா வேற ஒரு மூலியமாக இந்த மாதிரி பேர் எழுதியிருக்காரு போட வேண்டியதான். எவ்வளோ பேர் இப்போ எங்க எம்பிபிஎஸ்ல அங்கங்கே இப்போ எக்ஸாம்லாம் எழுதிவிட்டு காத்தடிச்சிருச்சு. ஒரு சென்னையில் நாங்கள் இந்த இதில் சென்ட்ரல் எழுதினோம்ட்டு அவங்கவுங்களாம் கேஸ் கொடுக்கலையா எல்லாம். அப்புறம் என்னங்க, நம்ம ஊரில் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அங்கே போய் நம்ம தட்டி கேட்காம என்ன வாயையும் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அமைதியாக இருக்க முடியும்? சொல்லுங்கள், அப்படி இருக்க முடியாது. சார் நான் எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்னா, எவ்வளோ விஷயங்கள் நல்லது இருந்தாலும் நமக்கு பணம் இங்கே பஞ்சாயத்தாக இருக்குது ப்ரைவேட் காலேஜுக்கு போகும்போது. அதுக்காக தான் இந்த சலுகைகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அன்னைக்காவது இதாவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுமேங்கிறதுனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், பாய் பாய். டிடிஜேஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய குரல் பதிவை நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய நம்பர் அதில் ஷோ ஆகாது, நான் போடுற வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல். தேங்க்யூ, பாய்.